சிவாவை ஒரு குற்றவாளியை தேடுற மாதிரியெல்லாம் தேடாதீங்க. அவரா எப்போ என்னை தேடி வருவாரோ அப்போ வரட்டும். உண்மையான காதல்னா நான் அவர்கிட்ட இருந்து எதையுமே எதிர்பார்க்க கூடாது இல்லப்பா. அட்டென்ஷன், லவ், கேர் எதையுமே எதிர்பார்க்க கூடாது இல்லப்பா. அப்போ அவர் எனக்கு எதா வேணும் அப்படின்னு நான் சுயநலமாக நினைக்கிறது தப்பு தானேப்பா. அவர் இஷ்டப்படி அவருக்கு எப்போ வர தோணுதோ அப்போவே வரட்டும். எனக்காக எல்லாரும் கஷ்டப்பட்டது போதும். இனிமேலும் யாரும் கஷ்டப்பட வேண்டாம். ஏன் ரேகா அப்படி சொன்னா? சசி ஏதாவது மாட்டிருப்பானோ? இல்ல சிவா இவளை இப்படி சொல்ல வச்சிட்டாரா? சிவாவை கடத்தினப்போ என்ன நடந்துச்சுன்னே தெரியலையே. வந்தது யாரு, கடத்தினது யாரு? ரேகா ஏன் இப்படி எல்லாம் பேசுறா? இவளுக்கு என்ன ஆச்சு? அத்தம்மா சொன்னதை பத்தி யோசிச்சுட்டு வராளோ? ரேகாக்கு என்னாச்சு? உனக்கு அடிபடாமையே அடிக்கடி மூளை குழம்பும். அவளுக்கு தலையில அடிபட்டிருக்குல்ல, அதான் மூளை குழம்பிருச்சு. ஐயோ, ஏங்கிரி பேடா மாறிட்டாளே. விக்கி, வாய அடக்கி வாசிடா. என்ன முனங்கள்? இல்ல, சும்மா அந்த பிள்ளைய கொண்டு போய் ஆஸ்பத்திரியில போட்டுறீங்களா? அதிகமா மாத்திரை மருந்தெல்லாம் சாப்பிட்டு நம்ம எல்லாரையும் விட மூளை அதிகமா வளர்ந்துருக்குன்னு சொல்ல வந்தம்மா. விக்கி, எவ்வளோ நல்ல பொண்ணு. சிவா எவ்வளோ கொடுத்து வச்சவரு. பார்க்காம பேசாம தான் யாருன்னே தெரியாட்டியும் தன்னையும் உருகி உருகி காதலிக்க ஒரு பொண்ணு சம்பாதிச்சு வச்சிருக்காரு சிவா. அதிர்ஷ்டசாலிதான். அப்போ நீயும் தானே விக்கி? சின்ன வயசுலயே உனக்கு என்ன தெரியும் தானே. நானும் ரொம்ப லக்கி தான். அப்பாடா, எப்படியோ ஷட்டரை சாத்த வச்சாச்சு. இல்ல இன்னைக்கு நம்ம தப்பிச்ச மாதிரிதான். விக்கி, சொல்லுங்க அத்தம்மா. அது என்னவா இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லுங்க. இல்ல, லைஃபோட நெக்ஸ்ட் இத பத்தி யோசிக்காமே இருக்கீங்களா? இல்ல என்ன பிளான் வச்சிருக்கீங்கன்னு? எங்க வீட்டுல நான் அப்பா கிட்ட வித்யா கல்யாணத்தப்பவே சொல்லிட்டேன். அவருக்கும் ஓகே தான். இங்கேயும் ரேவதி அப்பா எத்தனை பிரச்சனை பண்ணாலும் இப்ப சம்மதிச்சிட்டாருல்ல, அதனால சொல்லுங்க அத்தம்மா. நானும் இவங்க அப்பாவும் சொந்த ஊர் வரைக்கும் போறோம். இது ஆடி மாசம்ல, சாமி கும்பிடணும்ல, அதுக்கு போயிட்டு உங்க கல்யாணத்தை பத்தி தான் பேச போறோம். அதான் உங்களுக்கு ஓகேவா? எங்க கிட்ட கேக்குறீங்க அத்தம்மா? அது நீங்க பெரியவங்களா பார்த்து தானே முடிவு பண்ணணும். இல்ல விக்கி, நீ ஏதாவது பிளான் வச்சிருக்கியா? அதான் கேக்குறேன். எனக்கு 2 கமிட்மெண்ட்ஸ் இருக்கு அத்தம்மா. அதை நான் ஆஃப்டர் மேரேஜ் கூட கன்டினியூ பண்ணிப்பேன். என்னது அது? எனக்கு கூட தெரியாம? அத்தம்மாக்கு தெரியும். நீ அமைதியா இரு, நான் உங்ககிட்ட அப்புறமா சொல்றேன். வித்யா, அப்புறம் ரேவதிக்காக நான் வாங்கின லேண்ட்ல கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணணும். அதெல்லாம் எதுவும் எனக்கு வேண்டாம். ரேவதி, இது அவங்க எடுத்த முடிவு. நீ அமைதியாரு. நான் தனியா வீடு வேணும்னு கேட்கலம்மா. அது நான் என் ஒய்ஃப்க்கு. சரி, அது உன் இஷ்டம். அப்போ உங்க அப்பா கூப்பிட்டு நாங்களா பேசி முடிவு பண்ண ஓகேவா? அதான் நான் உங்க இஷ்டம் சொல்லிட்டு நீ அத்தம்மா. இனி எங்க லைஃப்ல நடந்த ப்ராப்ளம்ஸே சால்வ் பண்ணல தான். ஆனா அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு தோணுது. இவங்க அப்பா வீட்டில் என்ன சும்மாவா? எப்படி இழுத்தடிப்பாங்க? அதுக்குள்ள சிவாவும் வந்துட்டா. அதனால தான் கேட்டேன். சரிங்க அத்தம்மா. நான் இவங்க அப்பாட்ட உங்க அப்பா கூப்பிட்டு பேச சொல்லிடுறேன். நாங்க ஊருக்கு போறோமே. ரேவதி, கூப்பிட்டு போய்க்கோங்க. விக்கி, எங்களுக்கு என்ன ஆகும்னு தெரியல. இதுல இவ்வளோ வேற கூட்டிட்டு போய். மம்மி, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தானே ரேவதி? அப்புறம் சரி மம்மி, நான் ஊருக்கு வரல, இங்கேயே இருக்கேன். ஆனால் இப்படியெல்லாம் பேசாத. இங்கே ரேகா அப்பா பெங்களூர் கிளம்புறாரு. நாங்களும் சொந்த ஊரில் எங்கள் வேலையை முடிச்சுட்டு பெங்களூர் போயிட்டு தான் ரிட்டர்ன் வருவோம். அது வரைக்கும் நீ வேணா இவளை உன் கூடயே கூட்டிகிட்டு போய்க்க விக்கி. அத்தம்மா, அது யார் என்ன நினச்சி என்ன பேசினா நமக்கு என்ன? நம்மளை பற்றி நமக்கு முழுசாக தெரியும். நம்மளோட வாழ்க்கையை நம்ம வாழ்கிறோம். மனசாட்சிக்குட்பட்டு நம்ம சரியாக இருந்தால் அதுவே போதும். இல்லை அத்தம்மா, ரேகா இங்கே தானே இருக்கான். இங்கேயே இருக்கட்டும், நான் வந்து பார்த்துட்டு போய்க்கிறேன். சரி விக்கி. விக்கி, ரமேஷ் வீட்டில் சோனி இல்லையா? நீ தான். ஆன்ட்டி, ராகினி, சந்தியாக்கா எல்லாரும் சேர்ந்து தான் இருக்காங்க. இங்கே நீ தான் தனியாக இருக்கணும். அத்தம்மா, சொல்லு விக்கி. அது நான் ரேவதியா அவுட்டிங் கூட்டிட்டு போட்டுமா அத்தம்மா? அவுட்டிங்னா? எங்கேயும் நான் யோசிச்சுட்டு சொல்றேன் அத்தம்மா. சரி விக்கி, நீ யோசிச்சுட்டு சொல்லு. அதுக்கப்புறம் நான் அவங்க அப்பாட்ட கேட்டுட்டு சொல்கிறேன். தேங்க்யூ அத்தம்மா. உங்கள் டேடி ஓகே சொல்லிட்டா? பொண்ணுக்கு லட்சணமாக அடக்க ஒடுக்கமாக போயிட்டு வா. சேட்டை பண்ணிட்டு இருக்காத. அந்த மனுஷன் பாவம் உன்னை எப்படித்தான் சமாளிக்கிறாரோ. நீ சீக்கிரம் ஊர்லேருந்து வந்துடுறேன்னு ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ விக்கி.
அவுட்டிங் எங்கனாலும் ஓகே தானே? ம். என்னாச்சு இவளுக்கு? எவ்வளோ தூரம் பேசி பர்மிஷன் வாங்கி தானே வெளியே கூட்டிட்டு வந்திருக்கேன். எதுவுமே பேசாம அழுதுட்டே வரா. இல்லைனா நொய்யு நொய்யு நல்லா டிஸ்டர்ப் பண்ணிட்டு வருவா. என்ன பிரச்சனை இவளுக்கு? அம்மு, ம். உடம்புக்கு ஏதாவது முடியலையா? என்னாச்சு உனக்கு? நல்லா தான் இருக்கேன். வீட்டில் எல்லாத்துக்கிட்டையும் பேசி உன்கிட்டயும் பர்மிஷன் வாங்கிட்டு தானே வெளியே கூட்டிட்டு வந்தேன். உனக்கு இஷ்டம் இல்லையா? திரும்பி வீட்டுக்கே போயிடலாமா? ம். அப்படியெல்லாம் இல்லை, அதெல்லாம் வேண்டாம். பின்ன என்னதாண்டா உன் பிரச்சனை? ஒன்றும் இல்லை விக்கி. நான் உன்கிட்ட ஏதாவது மறைக்கிறேன்னு சந்தேகப்படுறியா? ம். சில விஷயங்களை நீ என்கிட்ட இருந்து மறைக்கிறீன்னா அதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கும். அப்போ வித்யா மேட்ரும் இல்லை, வேற என்னதான் இவ யோசிக்கிறா? இல்ல கல்யாணத்தை பத்தி பேசினாங்களே, அதுல உனக்கு இஷ்டம் இல்லையா? ம். அதெல்லாம் எதுவும் இல்லை. உங்க அப்பா அம்மாக்கு ஏதாவது ஆயிருமோன்னு? லைட்டாக பயம் இருக்குது. அவங்க 2 பேருமே ஐபிஎஸ்மா. எந்த பிரச்சனைய யாரை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியாமையா இருக்கும். டேரெக்டாக இல்லை, இன்டெரக்டாக ஏதாவதுன்னா? ம், அப்ப நம்ம உங்க அப்பா அம்மாட்டியே போலாமா? ம். வேண்டாம். பின்ன என்னடா ஆசை தீந்துச்சா? ம். உன் கைகள் கோர்த்து உன்னோடு போக என் நெஞ்சம்தான் ஏங்குதே, தினம் உயிர் வாங்குதே. உன் தோளில் சாய்ந்து கண்மூடி வாழ என் உளம் நாளை பாயுதே, ஐயோ தடுமாறுதே. உன் கண்ணும் மேலே மழை நீரி முத்த கோலம் போட ஆசை அல்லாடுதே. நீ பேசும் பேச்சு நாதோறும் கேட்டு அந்த ஜென்மம் தீர ஏக்கம் தள்ளாடுதே. என்ன லுக்கு? ஒன்றும் இல்லையே. வைக்க நினைக்கிற மாதிரி நான் நினைக்கிறது இல்லை, அதுதானே? எனக்கு வாய்ச்சது மட்டும்தான் பைத்தியம்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் ஊர் உலகத்தில் இருக்கிற எல்லா ஆண்களுக்குமே அப்படிதான் வந்து வாய்க்குது போல இருக்கு. இதில் சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, ரேக்கா மாதிரி பொண்ணுங்க ஷாப்பிங் போகணும், எனக்கு அது வேணும் இது வேணும்னு எதுவும் கேட்க மாட்டாங்க. அதனால கண்டிப்பா சிவாவோட பர்ஸ் காலியாகாது. அதை பொறுத்த வரைக்கும் சிவா அதிர்ஷ்டசாலி தான். நானும் கொஞ்சம் அதிர்ஷ்டம் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவளோட தேவைகளை அவளே பார்த்துக்கிறா. ஆனா அதுக்கெல்லாம் ஆப்பு வைக்கிற மாதிரி தான் எனக்கும் இல்லை. எல்லா ஆண்களுக்கும் ஒன்று இருக்கே, சகோதரிங்கிற பேர்ல குட்டி சாத்தான்கள். ஏன்? பஸ் ஸ்டாப்பில் நர்ஸ் யூனிஃபார்ம் போட்டிருந்த பொண்ணை சைட் அடிச்சிங்க தானே? அட சாமி, எவனுக்கோ எப்படி எல்லாமோ லவ்வர்ஸ் அமைகிறாங்க. எனக்குன்னு வந்து அமைஞ்சிருக்குது பாரு. வீட்டிலலாம் அப்படியே உலகமாக நல்ல விளாட்டியே இருப்பான். எங்கேயாவது தனியாக வரும்போது மட்டும்தான் நம்ம மண்டையை போட்டு உருட்டுறது. என்ன என்ன சொல்லி சமாளிக்கலாம்னு யோசிச்சுட்டு தானே இருக்கீங்க? இல்லையே. மாவனே, இப்போ ஆமான்னு மட்டும் சொல்லு. உன்னோட உடம்பெல்லாம் ரணக்கலம் ஆகுதா இல்லையான்னு மட்டும் பாரு. வண்டி ஓட்டும் போது எல்லாத்தையும் தானே பார்க்கணும். ம். ரோட்டை மட்டும்தான் பார்க்கணும். யார் இவளுக்கு டிரைவிங் சொல்லி கொடுத்தது? எந்த ஆடியோ இவளுக்கு லைசன்ஸ் கொடுத்துருப்பாரு? நானாக தான் டிரைவிங் கிளாஸ் போய் கற்றுக்கிட்டேன். மைண்டில் ஏதாவது யோசிச்சிடக்கூடாதே, அப்படியே கேட்ச் பண்ணிடுறான். பக்கத்தில் அதுவும் தனியாக இருந்தா அப்படித்தான். தலையெழுத்து. எல்லா லவரை பக்கத்தில் வச்சுட்டு ரொமான்ஸ் பண்ணுவாங்க. நான் இவ எப்போ என்ன பேசுவான்னெல்லாம் யோசிச்சுட்டு இருக்க வேண்டியதாக இருக்கு. இந்த வேலையை மட்டும் நீங்கள் கரெக்டாக பாருங்கள், நான் எதுவும் சொல்ல மாட்டேன். ஐயோ, இதுக்கு எதுக்கு அவுட்டிங்? சிவனே நான் ஆஃபீஸ்க்கே போயிருக்கலாமே. லீவுக்கு சேலரி போச்சுல்ல? ச்சே, எல்லாத்தையும் எப்படி தான் தெரிஞ்சுக்கிறாளோ, பண்ணா கொடுத்துட்ருக்கா. பக்கத்தில் இவ்வளோ நெருக்கமாக உட்காந்துருக்கேன், மைண்ட் ரீட் பண்ணாமையா இருப்பேன்? அப்போ முதல்ல நீ தள்ளி உட்காரு. முடியாது. நான் ரோட்டை பார்த்து ஓட்டவா இல்லை உன்னை பார்த்து ஓட்டவா? இப்போ மட்டும் நீ ரோட்டை தானே பார்த்துட்டு இருக்க, நான் உன்னை பார்த்துட்டு இருந்தாலும். என்னோட எவ்வளோ நாள் ஆசை தெரியுமா இது? எது? என்கிட்ட குறை கண்டுபிடிச்சி திட்டிகிட்டே வரதா? யோ லூசு. அப்புறம் என்ன வண்டி ஓட்ட விடாம இப்படி தோலை சாஞ்சிட்டு வரதா? அதுவும் தான். ஆனா சொல்லு. உங்க கூட லாங் டிராவல். ஆனா என்ன? அதுலயும் ஒரு குறையா? சொல்லு. பைக்ல எதிர்பார்த்தேன். ட்ரை பண்றேன். நான் கோவப்பட்டு சிடுசிடுன்னு பேசும்போது அதில் மறைஞ்சிருக்க உன்னோட பாசம் அக்கறை, அதை நான் புரிஞ்சுக்கிறேன். தேங்க்யூ. அப்புறம் ஏன்? உனக்கு டாமன் செரி மாதிரி இருக்கத்தானே பிடிச்சிருக்கு, அதான் நானும் கன்டினியூ பண்ணுறேன்.
ராகினி, சந்தியா அண்ணி இவங்கள பற்றியும் நம்ம யோசிக்கணும்ல. ம், ஆனால் இப்போ போகிறோமே அங்கே அதை பற்றியெல்லாம். யோசிக்காம இருக்க ட்ரை பண்ணுறேன். ஓய், ம், நீ ரொம்ப அதை எதுவும் யோசிச்சு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கேன்னு சொல்லி தான் விக்கி கூப்பிட்டதும் நானும் ஓகே சொன்னேன். இல்லைன்னா கண்டிப்பாக நம்ம இந்த ட்ரிப்பு வந்திருக்கவே மாட்டோம். ம். அப்போ இந்த ட்ரிப்பு நீங்கள் பிளான் பண்ணலையா? ம், விக்கி தான் பிளான் பண்ணான். ரேவதிக்காகவா? அப்படியே தான் இருக்கும். ஆமாம், நீயும் எங்கள் வீட்லேயும் சரி எங்கே போகிறோன்னு கூட கேட்கலையே. உங்கள் வீட்டில் எனக்கு தெரியலங்க. நான் உங்கள் கூட தானே வரேன், அதனால தான் கேட்கல. ம், தேங்க்யூ. ம், எதுக்கு? என் வீட்டாளுங்க என்ன நம்புறது பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா அவங்களோட ரத்த உறவு வளர்ப்பும் கூட அதனால். ஆனால் நீ லவ்வில் ட்ரஸ்ட்டு ரொம்ப முக்கியம். ம், வந்தா நின்னா அழுதா கிஸ் பண்ணா. என்னடா தம்பி, அவளை பற்றி தானே யோசிச்சுட்டு இருக்க? ஒன்றும் புரியல, நீ யாரை சொல்ற? அப்படியே ரொம்ப தான் நடிக்காத, என்ன எல்லாம் எங்களுக்கு தெரியும். அண்ணே, புரியற மாதிரி சொல்லு. வேற யாரு? தான் பாருவா. ம், சார் ரொம்ப நடிக்கிறீங்கப்பா. டாக்டர் தொழிலை விட்டுட்டு நடிக்க போயிருங்க. என்ற மூஞ்சிக்கெல்லாம் ஒத்து வராதுப்பா. ஓ, நான் தான் முதல்ல ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் எனக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணி நீ ஃபினிஷே பண்ணிட்டேல. ஃபினிஷா? என்னது? ம், பாரு மேட்ரு தான். ஐயோ, உனக்கு இப்போ என்னதான் பிரச்சனை? நீங்கள் ரெண்டு பேரும் ப்ரொப்போஸ். நீலா, கத்தில அவன் லைட்டாக கீறிட்டு போனதுக்கு நீ அவங்கள வர சொல்லிட்ட. ஆமாம் பின்ன, அதனால தான் பாருக்கும் மேலே இருக்கிற லவ் நம்மளுக்கு தெரிய வந்துச்சு. ஐயோ, என்ன? அந்த பொண்ணு ஏதோ சிம்பத்தியில் பார்க்க வந்திருக்கலாம். நான் அந்த பொண்ணை காப்பாத்தினது நீ அனுப்பின ஃபோட்டோஸை பார்த்து என்ன அது தப்பாக புரிஞ்சுக்கிட்டது. அதனால ஏதோ ஃபீல் பண்ணி எனக்காக அழுதுருக்கலாம், அவ்வளவே தான். அப்போது பார்க்கில் ஹக் பண்ணினது, ஹாஸ்பிட்டலில் கிஸ் பண்ணினதெல்லாம் அதெல்லாம் நான் அவ்வளோ பெருசாக எடுத்துக்கல. எனக்கு இதெல்லாம் நடக்க மாட்டேங்குதேன்ட்டுருக்கு, உனக்கு நடக்குதேன்ட்ருக்கா? ம், நான் வேணா அன்னிக்கிட்ட வந்து பேசவா? வேண்டாங்க சார், நீங்கள் குட்டையை குழப்பாமல் இருந்தாவே போதும். ம், வேணா டிப்ஸ் கொடு. டிப்ஸா? ம், எப்படி அழகாகிறது, எப்படி பொண்ணுங்களை கரெக்ட் பண்ணுறதுன்னு. அடி வாங்காம ஓடி போயிட சொல்லிட்டேன். ம், சார் ரொம்ப சூடாயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம் பின்ன, நானே பார்வை நினைச்சு உருகிட்டு இருந்தியோ? டே அண்ணா. ஆ, எரிச்சல் விட்டாத, அதானே சொல்ல போகிறேன். சிவா இந்த நிலைமையில காணாம போனதால எனக்கு தெரிஞ்ச எல்லா டாக்டர்ஸ்க்கும் நான் அதை பற்றி மெயில் பண்ணியிருந்தேன். ஏதாவது ரெஸ்பான்ஸ் இருந்துச்சா? வேற ஏதாவது ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்களா? அதை பற்றின இன்ஃபர்மேஷன் எதுவும் கிடைக்கல. அதான் யோசிச்சுட்டு இருந்தியா? அட இல்லை, இரு சொல்லு. ரிப்ளை வந்த 2-3 மெயிலில் இவர் சிவா இல்லை சேகர்னு வந்திருக்கு. அது எப்படி ஈஸ்வர்? 4 இயர்ஸ் இன்ஜினியரிங், நானும் அவனும் தானே ஒன்றா படித்தோம். காலேஜ் ஆகட்டும், அனாத ஆசிரமம் ஆகட்டும், ஸ்பான்சரில் தான் அவன் படித்தான். எல்லாத்துலேயும் எப்பவுமே அவன் ஃபஸ்ட்டு தான். நானும் நீ கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் தான் மெயில் பண்ணியிருக்கேன். பார்க்கலாம் அவங்க மொழி என்ன ரிப்ளை பண்ணுறாங்கன்னு. ஐஜி சார் அவர் கொஞ்சம் பர்சனல் விஷயமா வெளியூர் போகிறேன்னாரு. அவர்கிட்டயும் சொல்லியிருக்கேன், பார்க்கலாம். எல்லாரும் வாங்க, எப்படி இருக்கீங்க? எங்களுக்கு என்னங்கப்பா, நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. பிள்ளைங்க எப்படி இருக்காங்க? கூட்டிகிட்டு வரலையா? இல்லைங்கப்பா. சிவா, நீங்கள் என் பக்கத்தில் இல்லைன்னா கூட உங்களுக்கு பொறுத்து இந்த போர்வையிலேருந்து வர உங்களோட வாசனை அது அவ்வளோ ஒரு ஆறுதலாக இருக்குது எனக்கு. உங்ககிட்ட பேச எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அதை விட எனக்கு பிடிச்சது உங்கள் பக்கத்துலேயே இருந்து உங்கள் கூட பேசாமல் உங்கள் முகத்தையே பார்த்து ரசித்தது தான். உங்களோட அழகிய நினைவுகளோடு தனிமையில் நான் எப்போ வந்து கூட்டிகிட்டு போக போகிறீங்க? எதிர்பார்ப்புகள்னு வேறு எதுவும் என்கிட்ட இல்லை. என் ஆயுள் முடிகிற வரைக்கும் என் காதல் உன்னோடு தான். என் வாழ்க்கையில் எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய பரிசு பொக்கிஷம் அது நீங்களும் உங்கள் காதலும் மட்டும்தான். எங்கிருந்தாலும் என் ஞாபகம் வந்ததும் கண்டிப்பாக என்னை தேடி வருவீங்களா சிவா? வரணும், வருவீங்க. இன்னைக்கு நம்ம சொல்ல போகிற விஷயங்களையெல்லாம் கேட்டு அந்த ஆள் நம்மளை சும்மாலாம் விட மாட்டான்.
கண்டிப்பாக நம்ம உயிருக்கு இன்னைக்கு உத்தரவாதம் கிடையாது. இன்னைக்கு தான், இந்த நிமிஷம்தான் என்னோட கடைசி நாள்னு நான் நினைக்கிறேன். அப்போ என்னோட குடும்பம், என் குடும்பம் என்ன ஆகும்? என் பிள்ளைக படிப்பு, கல்யாணம், ஐயோ என் குடும்பத்தை யார் பார்த்துப்பா? இதுதான் அப்பவே பெரியவங்க சொல்லி வச்சாங்க, சேரக்கூடாத ஆட்களோட சேரவே கூடாதுன்னு. என் புத்திக்கு வரைக்கலையே. வீடு, குடும்பம், படிப்பு, ஐயோ என்னோட தேவைகள் அதிகமாகவும் தானே பண தேவைக்காக நான் இந்த ஆள் கூட கூட்டு சேர்ந்து இதே பார்க்கலாம் தான் மஞ்சுளா மேடமா. ச்சே, இந்த ஆள் கூட சேர்ந்து நம்ம மனசாட்சியே இல்லாத என்னெல்லாம் வேலை பார்த்துருக்கோம். ஐயோ வரானே. என்னடா சண்முகம், நம்ம என்ன லவ்வாசா? நல்ல இடம் பார்த்து மீட் பண்ண வர சொன்ன பாரு. அப்புறம் சொல்லு. சொன்னாலும் சொல்லினாலும் நீ என்ன சும்மா விட போறதில்ல. நடக்கிறது நடக்கட்டும். பேசு சண்முகம், பேசு. என் காதுல தேன் வந்து பாயிற மாதிரி பேசு. ஆமாண்டா ஆமா, அடுத்தவங்க இறக்கும்போது விடுற அழுக்குறல் எல்லாம் உனக்கு தேன் வந்து பாயிற மாதிரியா இருக்கு? நான் இன்னைக்கு எவ்வளோ ஹாப்பியா இருக்கேன் தெரியுமா உனக்கு? நீ என்ன கேட்டாலும் நான் செய்ய தயாரா இருக்கேன்டா. உனக்கு என்ன வேணும் சொல்லு. நான் சொல்ல போற விஷயங்களெல்லாம் கேட்டுட்டு என்னை உயிரோட விட்டினா அதுவே போதும். பணம் காசு வேணுமா, நிலப்புலன் வேணுமா, இல்லை என் சொத்துல பாதிதான் வேணுமா, எடுத்துக்கோ. ஆமா, பெரிய தாராள பிரபு இவரு. பிச்சை போடுறாராமா எனக்கு. எல்லாம் நீ சம்பாதிச்சதான். அடுத்தவங்கிட்ட இருந்து ஆட்டைய போட்டது தானே, அதை எடுத்து சும்மா கொடுக்க என்ன வலிக்குவா போகுது? இல்ல வேற என்னதான் உனக்கு பண்ணணும்னு நினைக்கிறேன், அதையும் சொல்லு. அதையும் செய்ய தயாரா தான் இருக்கேன். உன் பிள்ளைங்க படிப்பு, கல்யாணம் இதையெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஐயோடா, சொல்லு சண்முகம் சொல்லு. அப்பனையும் கடைக்குட்டியும் மேல அனுப்பியாச்சு. அந்த சந்தோஷத்துலயே நான் எவ்வளவு சுறுசுறுப்பா இருக்கேன் தெரியுமா? வெயிட் வேற போட்டேன். இப்போ சொல்லு சொல்லு. மூத்தவனையும் இளையவனையும் மேல அனுப்பியாச்சு தானே? ம், நீயும் நானும் நினைச்சா நடந்துருமா என்ன? சொல்லு. வந்தாங்கன்னு எவ்வளவு நேரமா நான் கேட்டுட்டு இருக்கேன், வாயை திறந்து பேசு. சரி, நீ சொல்ற விஷயத்துக்கு ஏத்த மாதிரி தகுந்த சன்மானமும் நான் இப்பவே உனக்கு தரேன். சொல்லு. நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் நடக்கலைங்க சார். முட்டாள் முட்டாள். ஏன்டா ஏன்? நம்ம செட் பண்ண அவங்களுக்கு பாதி தானே வேலை, அதை கூட அவங்க ஒழுங்கா பண்ண மாட்டாங்களா? இல்ல சார். என்னடா வெங்காயம் இல்ல சார்? பெரியவன் ஏற்கனவே தீயில எரிஞ்சுதான் இருந்தான், சின்னவன் ஏற்கனவே ஆக்சிடென்ட் ஆகிதான் இருந்தான். ரெண்டு பேத்தையும் ஹாஸ்பிட்டல்லையே வச்சு கதையை முடிக்க சொன்னேனே, ஏன் முடிக்கல? சார் அது வந்து. வாயை மூடு. உன்னை நம்பியெல்லாம் ஒரு காரியத்தை கொடுத்தேன் பாரு. இங்க வந்தாலும் அவங்க கதையை முடிக்க மாட்டீங்க, சென்னையில போய் முடிக்க சொன்னாலும் முடிக்க மாட்டீங்க. அப்ப என்னதான் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? கூலி மட்டும் வாங்கிக்கிறீங்கல்ல, சொன்ன வேலையை செய்ய தெரியுதா? சார் என்ன, ரெண்டு பேத்தையும் கரெக்டாக கடத்திட்டுலாம் வந்துட்டாங்க. உங்களை யாரடா கடத்த சொன்னது? ஹாஸ்பிட்டலில் வச்சு தானே கதையை முடிக்க சொன்னது. ஹாஸ்பிட்டலில் வச்சு பண்ண முடியலைங்க சார். ஏன்டா ஏன்? சார் உங்களுக்கே நல்லா தெரியும், பெரியவருக்கு இங்கேயும் சரி அங்கேயும் சரி நல்ல பேரும் புகழும் இருக்கு. அதுக்கும் கொலை பண்ண சொன்னதுக்கு என்னடா சம்மந்தம்? சார் பாதுகாப்பு சார், பாதுகாப்பு நல்லா பக்காவா போட்டிருந்தாங்க. இன்னவருக்கும் அவர் கூட பழகினவங்க. அறிவு கெட்டவனே, கொஞ்சமாவது அறிவு இருக்கா உனக்கு? அத்தனை பாதுகாப்பையும் மீறி கடத்துவாங்களாம், ஆனா கொல்ல முடியலையா? என்ன நொண்டி சாக்கு சொல்லிட்டு திரியிற நீ? சார் என்னடா சீனிவாசன் அவனோட ஹாஸ்பிட்டல்ல அவனே எவ்வளோ சேஃப்டியா இருந்தான், அவனையே நான் முடிக்கலையா? அடப்பட சொட்ட தலையா, தலையில முடிதான் இல்லைன்னு நினைச்சான், மூளையுமா இல்ல? நீ நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி அந்த நல்ல மனுஷன் இன்னும் போயெல்லாம் சேரல. அவர் இன்னும் உயிரோட தான் இருக்கார். அதுவும் நீ எதிரியா நினைக்கிற ரகுபதி வீட்டுல. அது மட்டும் இல்ல, நீ பார்த்து பயந்து வாழ்ற ஐஏஎஸும் ஐபிஎஸும் கூட ரகுபதி வீட்டுல தான் இருக்காங்க. ச்சே, நீ ஃபோன் பண்ணவும் நான் எவ்வளோ சந்தோஷமா வந்தேன். என் சந்தோஷத்துல எல்லாம் மண்ணள்ளி கொட்டிட்டியேடா. இவரு மற்றவங்களோட வாழ்க்கையிலேயே மண்ணள்ளி போடுவாராம். நானும் உங்க சந்தோஷத்தை கெடுத்தேன். நீங்க தான் பேராசைப்பட்டு அடுத்தவங்க சொத்தை ஆட்டைய போறதுக்காக உங்க சந்தோஷத்தை நீங்களே தொலைச்சிக்கிறீங்க. என்ன சண்முகம், வந்ததுலேருந்து நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கேன், நீங்க எதுவுமே பேச மாட்டேறீங்க. பேச விட்டாதானே? யோ, என்னதான் நடந்துச்சு சொல்லி தொலையா. ரெண்டு பேரையும் நம்ம ஆளுங்க கடத்திட்டு வரும்போது போலீஸ் பிடிச்சிட்டாங்களா? இவங்க ஒன்றும் எல்லாம் சொல்லிட்டாங்களா? அப்படியெல்லாம் ஏதாவதுனாலும் என் பேர் எங்கேயும் அடிபடக்கூடாது சொல்லிட்டேன். ஆமாம் பின்ன
உன் கூட கூட்டு சேர்ந்ததுக்கு நான் தானே உனக்கு பதிலாக ஜெயிலுக்கு போகணும். போலீஸ் பிடிக்கல சார், வேற யாரோ பிடிச்சு அவங்க 2 பேத்தையும் நம்ம கிட்ட இருந்து அவங்க கடத்திட்டு போயிட்டாங்க சார். முட்டாள் முட்டாள், அவங்களுக்கு கடத்துனது நம்ம தான் தெரியாதுல்ல? தெரியாது சார். ம், யார் இவங்களை கடத்திருப்பாங்க? எதுக்கா இருக்கும்? ஒன்றும் புரியலையே. சீக்கிரம் அதை முதல்ல கண்டுபிடி. ம், சரிங்க சார். வேற வேற என்ன? ம், சீனிவாசன் சார் உயிரோட இருக்கிறதா? ஆஹா, இவனுக்கு தெரியவே கூடாது. கடைசிக்கு அந்த நல்ல மனுஷன் நம்மளை மன்னிச்சாலும் மன்னிப்பாரு, ஆனா இவன் கூட சேர்ந்தோம். ஆஹா, இனியா கூடாது. என்னய்யா யோசிச்சிட்டே இருக்க? சார், அது வந்து அவங்கள யார் கடத்திருப்பான்னு. யார் கடத்தியிருந்தா எனக்கு என்ன? எனக்கு தேவை அவனுக்கு 2 பேரும் செத்து தொலையணும். அது நடந்தா சரிதான்.